This video is sponsored by SBO Digital Marketing. Join SBO Digital Marketing work from home opportunity. Mobile based part-time jobs perfect for students, homemakers and job seekers. ஸ்கிப் பண்ணாதீங்க. பெரிய தப்பு. தினம் 300 ரூபாய் சம்பாதிக்க அரிய வாய்ப்பு. இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் பயன்படுத்த தெரிந்தால் போதும் கண்டென்ட் போஸ்ட் அண்ட் கண்டென்ட் பப்ளிஷிங் மூலமா தினம் 300 ரூபாய் சம்பாதிக்கலாம். இந்த வேலை செய்ய 5 நிமிடம் போதும். ஒர்க் ட்ரைனிங் சப்போர்ட், குரூப் கம்யூனிகேஷன் சப்போர்ட், ஆல் லாங்குவேஜ் கஸ்டமர் லைவ் சாட் சப்போர்ட், முக்கியமா சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு உங்களால கற்றுக்கொள்ளவும் முடியும், சம்பாதிக்கவும் முடியும். இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது 5 வருடத்திற்கு மேல ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட். மேலும் விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. இன்றைக்கான வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்றதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். அடுத்ததாக இன்றைக்கான வீடியோவில் வேதியியலில் இம்பார்ட்டன்ஸ் கொஸ்டின்ஸ்லாம் பார்க்கலாம் வாங்க. உலக மக்கள் தொகையில் எத்தனை சதவீதம் பேர் வேளாண்மையில் ஈடுபடுகின்றனா 40% பேர். உலகில் அதிக வேலைவாய்ப்பு வழங்கும் தொழில் எதுனா வேளாண்மை தான். அடுத்து ஹைட்ரோ கார்பன், கரிம பாஸ்பேட் மற்றும் கரிம பார்பனேட் போன்றவை இதற்கு பயன்படுகின்றன பூச்சிக்கொல்லிகள் தயாரிக்கத்தாக பயன்படுகிறது. அடுத்தது உடல் வளர்ச்சிக்கு தேவையான ஊட்டச்சத்து எதுனா புரதங்கள். அடுத்தது கொழுப்பு, கார்போஹைட்ரேட் அல்லது மாவு பொருட்கள் போன்றவற்றை நமது உடலுக்கு எதை அதிகரிக்குதுன்னா ஆற்றலை அதிகரிக்கிறது. அடுத்தது வைட்டமின்கள், தாது உப்புகள் போன்றவை நமது உடலுக்கு எதை அளிக்கிறதுனா நோய் எதிர்ப்பு சக்தியை அளிக்கிறது. அடுத்ததான் வினிகர் எதற்கு உதவுகிறதுனா உணவு பதப்படுத்துவதற்கு, அதாவது கெட்டு போகாமல் இருக்கிறதுக்காக வினிகர் யூஸ் பண்ணுவாங்க. அடுத்ததான் செயற்கை இனிப்பு ஊட்டிகளாக பயன்படுவது எவைன்னா சாக்ரியன், சைக்ளமேட் பயன்படுகிறது. அடுத்தது எதிர் ஆன்டி ஆக்சிஜனேற்றவை யாவைனா வைட்டமின் சி, வைட்டமின் இ மற்றும் கரோட்டின்கள் ஆகும். அடுத்து ஆல்கஹால் பரிசோதனையில் பயன்படும் வேதிப்பொருள் என்னென்னா சல்பியூரிக் அமிலம், வெள்ளி, நைட்ரேட், நீர் மற்றும் பொட்டாசியம் டைகுளோரைட் ஆகும். அடுத்தது பர்சன்டேஜில் பற்றி பார்க்கலாம். நமது சிறுநீர்களில் உள்ள நீரின் அளவு எவ்வளோனா 83%. நமது இதயத்தில் உள்ள நீரின் அளவு எவ்வளவுனா 79%. நமது மூளையில் உள்ள நீரின் அளவு சதவீதம் 75%. நமது கல்லீரலில் உள்ள நீரின் அளவு எவ்வளோனா 68%. நமது தோலில் உள்ள நீரின் அளவு 64%. நமது இரத்தத்தில் உள்ள நீரின் அளவு எவ்வளோனா 83%. நமது எலும்புகளில் உள்ள நீரின் அளவு எவ்வளோனா 22%. நமது தசைகளில் உள்ள நீரின் அளவு சதவீதம் 75%. நமது நுரையீரலில் உள்ள நீரின் அளவு எவ்வளவுனா 80%. நமது மூட்டுகளில் உள்ள நீரின் அளவு எவ்வளோனா 83%. நமது நிலநீரில் உள்ள நீரின் அளவு எவ்வளோனா 94% ஆகும். அடுத்தது புவியியல் மேற்பரப்பில் உள்ள மொத்த நீரில் கடலில் உள்ள நீரின் அளவு எவ்வளோனா 97%. அடுத்ததாக புவியின் மேற்பரப்பில் உள்ள மொத்த நீரின் நன்னீரின் அளவு எவ்வளோனா 3% ஆகும். அடுத்ததாக புவியியல் மேற்பரப்பில் உள்ள மொத்த நன்னீரில் பனிக்கட்டியாக உள்ள நீரின் அளவு 78.7% ஆகும். நன்னீரில் உள்ள உப்பின் அளவு எவ்வளோனா 0.05%. அடுத்ததாக உவர்ப்பு நீரில் உள்ள உப்பின் அளவு எவ்வளோனா 3%. கடல் நீரில் உள்ள உப்பின் அளவு எவ்வளோனா 3க்கு மேல் உள்ளது. கடல் மட்டத்திலிருந்து மேலே செல்லும் போது வளிமண்டல அழுத்தம் குறையும். அழுத்தம் அதிகரிக்க நீரின் கொதிநிலை அதிகரிக்கும். அழுத்தம் குறையும் நீரின் கொதிநிலை குறையும். தூய நீரின் அடர்த்தி என்னென்னா 1 km/cm². 0°C உடைய பனிக்கட்டியின் அடர்த்தி என்னென்னா 0.91 km/cm². 0 உடைய நீரின் அடர்த்தி என்னென்னா 0.97 km/cm3. நீர் உருகுதலில் உள்ளுறை வெப்பம் எவ்வளோனா 80 கலோரிகள் கிராம் அல்லது 336 ஜூல்/கிராம் ஆகும்.
நீர் ஆவியாதலில் உள்ள வெப்பம் எவ்வளோனா 540 கலோரி அல்லது கிராம் அல்லது 2268 ஜூல் ஆகும். அடுத்த நீர் தாமிரத்துடன் எந்த வெப்பநிலையிலும் டேஷ் வினைபுரியாது. அடுத்து சர்வ கரைப்பான் என அழைக்கப்படுவது நீர். நீரில் கரைந்துள்ள ஆக்சிஜனின் அளவு எவ்வளோனா 35.6%. நீரில் கரைந்துள்ள வாயுக்கள் எவ்வளோனா நைட்ரஜன், கார்பன் டை ஆக்சைடு, ஆக்சிஜன். 1 லிட்டர் கடல் நீரில் எவ்வளவு கிராம் சாதாரண உப்பு கரைந்துள்ளதுன்னா 35 கிராம். அடுத்ததாக 1 லிட்டர் கடல் நீரில் எவ்வளவு கிராம் சாதாரண உப்பு கரைந்துள்ளதுன்னா 35 கிராம் ஆகும். நீரில் கரைந்துள்ள தாது உப்புக்கள் எவைனா சோடியம் குளோரைடு NaCl, அப்புறம் மெக்னீசியம், பொட்டாசியம், கால்சியம், தாமிரம், துத்தநாகம் ஜிங்க். ஓகேவா. அடுத்த அதிகமான அடர்த்தி கொண்ட கடல் எதுனா சாக்கடல். ஒவ்வொரு ஆண்டு எவ்வளவு குழந்தைகள் வயிற்றுப்போக்கினால் இறந்து போகின்றனர்னா 4.6 மில்லியன். நீரில் கடினத்தன்மையை நீக்கும் பொருள் எதுனா சலவை சோடா. தமிழ்நாட்டில் உள்ள நீர் தேக்கங்களின் எண்ணிக்கை எவ்வளோனா 161. தமிழ்நாட்டில் உள்ள பெரிய ஆறுகளின் எண்ணிக்கை 17. அடுத்ததாக மனிதன் எவ்வளவு நீரை விவசாயத்திற்கு பயன்படுத்துகிறான்னா 90%. இந்தியாவில் ஒரு தனிநபர் சராசரியாக ஒரு நாளைக்கு பயன்படுத்த நீரின் அளவு எவ்வளோனா 135 லிட்டர். அடுத்ததாக DDT அல்லது டைக்ளோரோ டைபென்ஸ் ட்ரைக்ளோரோ ஈத்தேன் இது ஒரு வகை பூச்சிக்கொல்லி மருந்து ஆகும். இன்றைக்கான வீடியோவில் நிறைய இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ்லாம் பார்த்துட்டேன். அடுத்ததாக பலபடி வேதியியல் பற்றின இம்பார்ட்டன்ஸ் கொஷின்ஸ்லாம் பார்க்கலாம். நன்றி.